Hello friends, welcome to Dinak Explorer. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா how to create the thumbnail for beginners. இன்னைக்கு ஒரு வீடியோல எப்படி நம்ம thumbnail வைக்க போறோம்ன்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். beginnersக்கு எப்படி ஒரு வீடியோல thumbnail எடுக்கிறதுன்னு தெரியாது. ஒரு வீடியோக்கு மெயின் இம்பார்ட்டன்ட்டே பாத்தீங்கன்னா thumbnail தான். அத பார்த்து தான் நம்ம வியூவர்ஸ் அட்ராக்ட் ஆகி இந்த வீடியோல என்ன இருக்குன்ற பத்தி பார்க்க வருவாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டம், எப்படி இவங்க வைக்கிறாங்க எல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் அது. அதை நம்ம எப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் சர்ச் இன்ஜின் பாக்ஸில் அடோப் தம்ப்நெயில்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பின்னாடி அந்த வெப்சைட்டில் உள்ளே என்ட்ரி ஆகிக்குங்க. கிளிக் பண்ணுங்கள், வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் கீழே டவுன் பண்ணிங்கன்னா க்ரியேட் யுவர் யூடியூப் தம்ப்நெயில் நவுன்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் ஆகிருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக லாகின் ஆகிரும். அப்படி இல்லைனா உங்கள் இமெயில் ஐடி மூலயமா நீங்கள் சைன்அப் ஆகிக்குங்க. இப்போ நம்ம லாகின் ஆகிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எது ஒன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதை பேக் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம். செலக்ட் பண்ண பிக்சரை கிராப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மெயினான பிக்சர் வைக்க போகிறோமோ அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த சைடில் ரிமூவ் பேக்ரவுண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போது ரைட் கார்னரில் டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆயிரும் உங்களுக்கு. இப்போ இந்த பிக்சரை நீங்கள் தேவையான இடத்துல கிராப் பண்ணியும் மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிக்சர் அப்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் யுவர் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். தமிழில் வேணால் நீங்கள் டிரான்ஸ்லேட்டில் டைப் பண்ணிவிட்டு அந்த தமிழில் உள்ள டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடில் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபாண்ட் சைஸை நம்ம செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் வைக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷேப்பு, ஷேடோ, அவுட்லைன் இருக்கும். நீங்கள் ஷேப் கொடுத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் உங்களுக்கு கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அதை டார்க் பண்ணியோ எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு எடுத்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்க பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் இமேஜ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இமேஜை நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். விச் ஒன் டு யூ லைக் நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு த சேம் திங். நீங்கள் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு டவுன் பண்ணிங்கன்னா பிளர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலோட பேக்ரவுண்டை நீங்கள் எந்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிளர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளர் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. ரைட் கார்னரில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜேபிஜி, பிடிஎஃப், பிஎன்ஜின்ற ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஜேபிஜின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நம்ம தம்ப்நெயில் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.